இப்போ கூட சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இத்தனை லட்சம் கொடுத்தாதான் உனக்கு வந்து இதை செய்வோம் அதை செய்வோம் பத்திரிகையில போட்டுருவோம் அப்படின்னு வந்து உள்ள போனார்ல. அத மாதிரி பல விஷயங்கள் பொய்யான கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து நிறைய அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நேர்மையா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தா எளிதில் எதிர்கொள்ளலாம். ஆனா அதுக்கும் வந்து நம்ம குறுக்கு வழியில போகணும்னு நினைச்சு இன்ஃபுளுன்ஸ்ல போகணும்னு நினைச்சோம்னா அங்கேயே திருப்பி ஆபத்து. அதனால நேர் வழியிலேயே போங்க. உங்க மேல யாராவது பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க பேர்ல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல இருந்து வெளியில வர முடியும்ன்றதான் என்னுடைய அபிப்பிராயம். போலீஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறப்ப இவங்க கொடுத்துருக்கிறது பொய் கம்ப்ளைண்ட் தான் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேல என்னென்ன இதெல்லாம் எடுப்பாங்க சார்? கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்குவாங்க. யாரு அக்யூஸ்ட்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி அவங்க ஒரு ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி அவர் பேர்ல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அவர் பேர்ல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான எல்லாவித வாய்ப்புகளும் உண்டு. இதை பல இடங்கள்ல போலீஸ் தவறா கூட பயன்படுத்துறதா பல இடங்கள்ல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்கு. இந்த மாதிரி பொய்யான கம்ப்ளைண்ட் அதை எடுத்து பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணாங்கன்னா இருக்கு.